மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக திறப்பதற்கான பணிகள் மும்முரமாக நிறைவேறியிருக்கிறது. அனைத்து பணிகளும் கிட்டத்தட்ட நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் சில பணிகளை விரைவுபடுத்துகிற பணியில் இந்த நகராட்சி தலைவரும் நகராட்சி ஆணையரும் அந்த பணிகளை முடித்துவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக விரைவாக நம்முடைய பெயர் பொறிக்கக்கூடிய பணிகள் தொடங்க இருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான அனைத்து பணிகளும் நிறைவேறிய நிலையில் ஒரு மனநிறைவோடு, அதுவும் குறிப்பாக நம்ம எலக்ட்ரிசிட்டி பணிகள் ஏற்கனவே வாசலிலே ஒரு டெம்பரவரி 63 கேவியை போட்டிருந்தோம். இப்போது 150 கேவிக்கும் கூடுதலாக பணம் கட்டி அதனுடைய பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு 2-3 நாட்களுக்குள்ளாக முழுமைப்படுத்தக்கூடிய நிலையில் மற்ற பணிகளும் அதே காலகட்டத்திற்குள்ளாக ஒரு 7 நாட்களுக்குள்ளாக நிறைவு செய்யப்பட்டு இங்கு மிக சிறப்பான முறையிலே நம்முடைய மயிலாடுதுறை பேருந்து நிலையம் திறந்து வைக்கிறது. ஏற்கனவே நகராட்சியில தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அரசுடைய ஒப்புதல் இன்னொரு 2-3 நாட்களுக்குள்ளாக வந்துவிடும். அதற்கான பெயர் அனுபவிக்கக்கூடிய நிகழ்வு எதிர்பார்க்கிறோம். திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமைக்குள்ளாக கொடுக்க இருக்கிறார்கள். 7 நாள்ல ஓபன் பண்ணுவாங்க. அதாவது 7 நாள் ஃபுல்லாக நம்ம தீர்மானிச்சிடும் துறக்கிறதுக்கு. அதிகபட்சம் 2 பணிகள், ஒன்று அனுமதி அங்கேருந்து ஒப்புதல் எல்லாம் ரெடியா இருக்கு. நகராட்சியிலிருந்து நம்ம சன்னிதானத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒப்புதல் HRNஸ்ல கடிதம் வரவேற்கிறது. இது கடித கரஸ்பாண்டன்ஸ். ஸோ 17ஆம் தேதி நம்முடைய சட்டமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு. அதிகபட்சம் 20ஆம் தேதி 21ஆம் தேதிக்குள்ளாக அதை நிறைவு செய்யப்பட்டு 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளாக பேருந்து நிலையம் நம்முடைய பைபாசனுடைய அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வுல நடக்க இருக்கிறது. அந்த போக்குவரத்துலாம் ஏற்பாடு செய்யப்படும். நம்முடைய அரசு பேருந்து தொடர்ந்து அதுக்கும் செட்டில் பண்றதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு ஏற்கனவே மீட்டிங் போட்டு பொதுமக்கள்கிட்ட நம்முடைய பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் தனியாக அவங்கள்ட்ட பேசியிருக்கிறோம். நம்முடைய அரசு பஸ்ஸும் அது மாதிரி ஷட்டல் பஸ் விட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யும். ஆர்ச்சி கட்டலையா? புரியல. ஆர்ச்சி கட்டலையா? ஆர்ச்சி நாங்க போக கட்டிப்போம். அதுக்கான ப்ரொபோசல் வச்சிருக்கிறோம். என்னன்னா இப்ப திறப்பு விழா பண்ணிட்டு இப்ப நாங்க உடனடியாக ஆர்ச்சி பண்ண ஆரம்பிச்சா பாதியில நிற்கும். அது திறப்பு விழா பண்ணிட்டு கட்டலான்னு நகராட்சியில அவங்க ப்ரொபோசல் போட்டீங்கன்னா இப்ப அனுமதி வாங்கணும். அதை திறப்பு விழா பண்ணிட்டு ஆர்ச்சி போட்டுக்கலான்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. நன்றி. ஏலம் நாங்க ஏற்கனவே ஓபன் பண்ணியாச்சு. நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் மனு செஞ்சு ஏலம் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அதை ஒப்படைக்கான பணிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்னும் யாருக்கெல்லாம் காலியா இருக்கிற இடங்களுக்கு விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. வர்றவங்களுக்கு அது கொடுக்கப்படும். அதுல குழப்பம் இல்லை.